ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ரீடிங் ஹேபிட்ஸை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்புறம் நல்லா படிப்பேன், பெருசாக படிக்கிற ஆள் அப்படின்லாம் கிடையாது. லைக் புக்ஸ் ரீட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ பேசிக்காகவே எனக்கு இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் படிக்கிற புக்ஸுமே அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் புக் நானா படிக்கல, எனக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த புக்கை நான் படிக்கிறதுக்கே 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு புக்கு படிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பட் சொல்ல பிடிக்கும். நான் நல்லா புக்கு படிப்பேன், எனக்கு புக்கு படிக்க பிடிக்கும். ஸோ அந்த உள்ளுக்குள்ள நமக்கு அது எண்ணம் இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால படிக்க முடியாது. அந்த ரீடிங் ஹேபிட்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க, எனக்கு ஒரு முக்கியமான என் லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க வாங்கி கொடுத்த புக் அப்படின்னா யூ கேன் வின். ஆக்சுவலா அவங்க வந்து தமிழ்ல வாங்கி தரல, இங்கிலீஷ்ல வாங்கி கொடுத்தாங்க. அந்த புக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. நான் இங்கிலீஷ்ல 2-3 பேஜஸ் படிச்சதுக்கு அப்புறம் மம்மி கிட்ட சொல்லுவேன், ஆக்சுவலா இந்த புக்ல இதெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் புக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்து படி அப்படின்னு சொல்லும் போது ஸோ அந்த புக்ஸ்ல இருக்கிறது என்ன இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த டைம்ல மம்மி கிட்ட ஷேர் பண்ணும்போது மம்மி ரொம்ப ஈகர் ஆகி அது எனக்கு தமிழ்ல வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி மம்மியே ஆக்சுவலா இந்த புக்கை ட்வைஸ் படிச்சுட்டாங்க. ஆனா நான் கம்ப்ளீட் பண்ண நான் தான் ஆக்சுவலா தமிழ்ல வாங்கி கொடுத்தேன். பட் நான் கம்ப்ளீட் பண்ணவே டைம் எடுத்துச்சு. பட் மம்மி ட்வைஸ் படிச்சு முடிச்சிட்டாங்க அதுக்குள்ள. ஸோ இந்த புக் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கும் கூட. அண்ட் இதுக்குள்ள வந்து குட்டி குட்டி ஸ்டோரி சொல்லி அந்த ஸ்டோரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போறேன்னா, இந்த புக்கை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் முடிச்சேன். பட் நான் புக்கு படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஹேபிட்டை வளர்த்த புக் அப்படின்னு கேட்டா த மிராக்கிள் மார்னிங். நாங்க ஒரு புக் ஷோக்கு போயிருப்போம். ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸா எடுத்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு புக் ஷோல இந்த புக்கை வாங்கணும். ஸோ இந்த புக்கை வந்து லைக் என்னாலும் சரிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தேடி போய் வாங்கின புக் ஆக்சுவலா இந்த புக் ஷோல. ஸோ இந்த புக்குக்கு அப்புறம் தான் எனக்கு புக் படிக்கிற ஹேபிட் அதிகமா கண்டினியூஸா வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பர்சனலா நீங்க யாராவது புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, இல்ல புக் ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அப்படின்னா நான் 2 புக்கை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பேஜஸும் கம்மியா இருக்கும், கண்டென்ட் வைஸும் சூப்பரா இருக்கும். அப்படின்னா இந்த 2 புக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். திங்க் ஸ்ட்ரைட், இன்னொன்று வந்து ஆட்டிடியூட். ஸோ இந்த புக்கு வந்து எங்க வாங்கினே தெரியல. இந்த புக் வந்து அமேசான்ல வாங்கினேன். அண்ட் தென் வந்து இந்த புக் வந்து எனக்கு என்னோட தம்பி வாங்கி கொடுத்தான். இந்த புக்கை படிங்க, நான் புக்கு படிக்கிற ஹேபிட் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றதுனால என் தம்பி வாங்கி கொடுத்தது. ஸோ பர்சனலா எனக்கு அட்டாச் ஆன ஒரு 4 புக்ஸ் அப்படின்னா இந்த 4 தான். அண்ட் இதுல இருக்க புக்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ஸ் படிக்க சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் வந்து காஸ்ட் வைஸ் வந்து 750 கிட்ட வரும். ஆக்சுவலா நான் அது அஃபோர்டபுளா இல்லைன்றதுக்காக அந்த புக்கை நான் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிச்சு வச்சிருந்தேன். பட் ஆனா இந்த செட் ஆஃப் இந்த 4 புக்ஸ் இருக்குல்ல, ரிச் டாட் புவர் டாட், டீப் ஒர்க், அட்டாமிக் ஹேபிட் அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த 4 புக்கும் சேர்த்தே நான் ஆக்சுவலா 350 மீஷோல வாங்கியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பட் ஆனா இத்தனை புக்கும் வாங்கினியம்மா படிச்சியம்மா அப்படின்னு கேட்டா கிடையாது. அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிச்சிருக்கேன், டீப் ஒர்க் இப்பதான் ஓரளவுக்கு படிச்சு வச்சிருக்கேன். இந்த அதர் தென் மீதி இருக்க புக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஸோ லாஸ்டா ஒரு புக் இருக்கும் சீரியஸா. ஆக்சுவலா நான் இந்த மாதிரியான கண்டென்ட்ல இருக்க புக் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அது நாவல் பேஸ் பண்ண ஒரு புக்கா இருந்துச்சு. ஸோ அந்த புக் வந்து 2 பக்கம் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். எனக்கு புக் படிக்கிற ஹேபிட் வந்து ரொம்பவே ஆல்மோஸ்ட் இப்போதான் லாஸ்ட் 1 இயர் கூட சொல்ல முடியாது, ஒரு 8 மந்த்தா புக் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே சொல்றது ஈஸி, புக்கு படிங்கன்னு சொல்றது ஈஸி. பட் எனக்கு தெரியும் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கணும் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்ணும்போது அது நமக்கு நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் அது ஒரு பார்ட்டா ஆகிடும். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து எப்படி நம்ம ஒர்க் அவுட் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். there is no friend loyal as a book. ஸோ நீங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணா வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் புக்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே முடியாது. ஸோ நான் ரீசெண்ட் டேஸ்ல நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா தெரிஞ்சிருக்கணும், எப்பவுமே ஒரு க்ரௌட் குள்ளவே இருப்பேன். பட் ரீசெண்ட் டேஸா எனக்கு அந்த
எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி இல்ல. ஸோ எல்லாருமே லைஃப் லாங் டிராவல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு பார்க்ல எல்லா பிரேக் டவுன்ஸ்க்கு அப்புறமும் என்னை வெளியில என்னோட லைஃப்ல ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு, அந்த புயலுக்கு அப்புறம் என்னை வெளியில வர வச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த புக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த புக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தான் நான் பழகிக்கிட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், புக்கு படிக்கிற மாதிரி நடிக்கவாத செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.